ஸ்டார் தமிழின் சிறப்பு ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி ஏன் நான் சிறப்பு என்று சொல்கின்றேன் என்றால், நாளை மறுதினம் சர்வதேச மகளிர் தினம். எனவே சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பு விருந்தினராக நடிகை மற்றும் சிறந்த ஒரு நடன கலைஞர், இயக்குனர், பலதரப்பட்ட துறைகளில் இந்த கலைத்துறையிலே ஆர்வமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய மார்கரெட் அவர்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். சரி மார்கரெட், இப்போ நாளை மறுநாள் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் தான் சர்வதேச மகளிர் தினத்தை நாங்கள் கொண்டாடுறோம். ஆண்களுக்கென்று கூட ஒரு தினம் இல்லை. அது உலகத்தில் ஆண்கள் தினம் இருக்குது. ஆண்கள் தினமும் சர்வதேச கழிவறை தினமும் ஒன்று. அது நான் ஏன் அது நான் ஆண்களை தவறாக நான் சித்தரிக்கலை. அந்த தினமும் இந்த தினமும் ஒரே தினமாக இருக்கின்றது. ஆனால் பெண்கள் தினத்தை, மகளிர் தினத்தை கொண்டாடுவது போன்று ஆண்கள் தினத்தை கொண்டாடுவது இல்லை. ஏன்னா ஆண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு இந்த சமூகம் நினைக்கிது. அப்படி இல்லை, முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா அவங்க தானே எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக நிற்கணும்னு பார்க்குறாங்க. எப்படியுமே லேடிஸை கீழே தள்ள தானே பார்க்குறாங்க. அது யார் அப்படி தள்ளுறது? ஆண்கள் தான். நிச்சயமாக நீங்கள் அப்படி நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்கள் எப்போதுமே இப்போ வீட்டில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்களால் எதுவுமே சாதிக்க முடியாது. ஆண்களுடைய எந்த ஒரு யோசனையும் செல்லுபடி அற்றதாக. ஆனால் நான் தானே வீட்டுக்கு குடும்ப தலைவன்னு தலை நிற்கிறாங்க. அப்போ இனி அவங்க எதுலேயுமே மேலே நிற்கணும்னு தானே எதிர்பார்க்குறாங்க. சரி, ஆமாம். அடுத்த மாதம் எங்களுடைய ஒரு பட்டிமன்றம் இருக்குது, ஆண்களா பெண்களான்னு. அந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக நீங்கள் வரணும். சரி, இப்போ நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஆண்களுடைய விடயத்தில் இந்த பெண்கள் தினத்தை பற்றி நாங்கள் பேசி கொண்டிருக்கும் போது, ஒவ்வொரு ஆண்டும் இந்த பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டாலும் பெண்கள் தினத்திலே மகளிர் விவகார அமைச்சரும் ஜனாதிபதியும் இம்முறை மகளிர் தினத்திற்கு பிரதமரும் மகளிராக இருக்கின்றார். ஆகவே இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லாரும் பெண்களை பாதுகாக்கணும், பெண்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணும் என்று நாங்கள் பேசினாலும் கூட இன்னும் பெண்களுக்கான வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கு. பஸ்ஸில் கூட இன்றைக்கு ஒரு பெண்ணுக்கு போக முடியாது. ஃப்ரீடம் இல்லை. ஒரு சுதந்திரமாக ஒரு பெண்ணுக்கு போக முடியாது. இன்றைக்கு ஒரு 9 மணிக்கு மேலே ஒரு பெண் தனியாக ஒரு இடத்துல நிற்க முடியாது. போகிற வர்றவங்கெல்லாம் கேட்பாங்க, ஏன் நிற்கிறீங்க, எங்கே நிற்கிறீங்க, நான் உங்களுக்கு ட்ராப் பண்ணி விடவா, அதை நான் உங்களை இந்த இடத்தில் இறக்கி விடவான்னு கேட்பதில் சில நல்லவர்களும் இருக்கிறார்கள், சில மோசமான எண்ணத்துடன் கேட்பவர்களும் இருக்கிறார்கள். எனவே இப்படி ஒவ்வொரு வருடமும் நாங்கள் மகளிர் தினம் என்று கொண்டாடி கொண்டிருக்கும் போது ஒரு பக்கம் வன்முறையும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு என்ன காரணம்? இந்த சமூகமா, இல்லை நாங்கள் பெண்களை சரியாக பாதுகாப்பது இல்லையா? எப்படி பார்க்குறீங்க? சமூகமும் ஒன்று தான். மற்றது பெண்கள் இப்போ எல்லாருமே தைரியசாலி தான். நிறைய பெண்கள் எல்லாருமே இப்போ தைரியமாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா என்னத்தான் தைரியமாக இருந்தாலும் வேலையில் சின்ன பிள்ளைய கூட அந்த சமூகம் வீட்டுக்கு வைக்கிது இல்லை தானே. இப்போ கிட்டத்தில் கூட நியூஸ் வந்துச்சு, 14 வயசு பிள்ளை. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது? வன்முறைகள் நடந்துட்டுருக்கு. வன்முறையை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் இல்லை. அது எங்கே தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த வன்முறைகளுக்கான தண்டனைகளை வழங்கும் சட்டத்தில் இருக்கிற பிரச்சனையா, அப்படி இல்லாட்டி இந்த தவறுகளை செய்யக்கூடியவர்களுக்கான தண்டனைகள் சரியான கிடைக்கவில்லை என்பதா? தவறுகள் செய்கிறவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கல. உடனுக்குடன் அந்த தண்டனை கிடைச்சிச்சுன்னா அந்த வன்முறைகள் குறையும். ஏன்னா இப்போ ஒரு வன்முறை நடந்ததுக்கு போகிறோம், கோர்ட் கேஸுன்னு போனோன்னா அது கேஸ் இழுத்துக்கிட்டே போகுது. சம்பையில் வெளியில் வராங்க, அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. உடனுக்குடனே தண்டனை கிடைச்சிச்சின்னா அதை தவிர்க்கலான்னு நான் சொல்ல வரேன். உண்மைதான். அதாவது அந்த தண்டனைகள் சரியான நேரத்தில் வழங்கப்படலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ இன்னும் இப்போ நாங்கள் இந்த பெண்கள் தினத்திலே இந்த விடயத்தை நாங்கள் ஏன் பேசுகின்றோம் என்றால், இருதரப்பும் தவறுகள் இருக்கிறதுங்கிறாங்க. நீங்கள் சில ஆண்கள் சொல்கிறாங்க, இப்போ இது பகிரங்கமாக சொல்லலை, சில நேரம் சொல்கிறாங்க, பெண்கள் இப்போ வர இந்த காலப்பகுதிகளில் பெண்களுடைய ஆடைகள், அதாவது ஒரு சில ஏஜ், அதாவது இந்த வளர்ந்து வரும் இல்லாட்டி இளம் யுவதிகள், அவர்களுடைய ஆடைகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தான் ஆண்களை இது போன்ற தவறு செய்ய தூண்டி விடுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையை சொல்கிறாங்க. இது எந்த அளவு நியாயம்? சரி, உதாரணத்துக்கு நான் கேட்குறேன், அந்த பெண்கள் உடுத்துகிற ஆடைகள் தான் இவங்களை அந்த வழிக்கு கொண்டு போகுது அப்படின்னா, அந்த சின்ன சிறு பிள்ளைங்க உடுத்துகிற ஆடையில் என்னத்தை காண போகிறாங்க? அப்போ அது தவறுன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா. அது சின்ன பிள்ளை. இப்போ தகப்பனை மகளை நம்பி விட முடியுதா? தாத்தாவும் பேர பிள்ளையும் நம்பி விட முடியுதா? அப்போ அந்த பிள்ளை என்ன ஆடையில் தப்பாக உடுத்தி போயிடுச்சு? அப்போ ஆடையை நாங்கள் சொல்ல முடியாது, ஆடை தான் காரணம்னு சொல்ல முடியாது.
ஆண்கள்னு ஒட்டுமொத்த ஆண்களையுமே சொல்ல இல்லாது சிலர் அடுத்து இருக்கக்கூடிய வக்கிர புத்தி தான் காரணம். ஆமாம், அதைத்தான் இப்போ நாங்கள் இல்லாமல் இப்போ அவங்க உதாரணத்துக்கு இப்போ கொண்டாந்துருக்குறாங்க பெண்கள் உடுத்துற உடுப்புனால தான் ஆண்கள் இப்படி போயிட்டாங்க அப்படின்னு. அது இல்லை காரணம். ஆனால் இப்போ சில சம்பவங்கள் நடக்கிறது. ஒரு 6-7 வயது சிறுமி மீது துஷ்பிரயோகம், இதெல்லாம் நாங்கள் தொலைக்காட்சியிலே, செய்தி அறிக்கைகளே, பத்திரிகைகளே தினமும் பார்க்குறோம். ஆனால் அந்த தவறை மேற்கொண்டவரது வயதை பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்கும். 12, 13, 14. அப்போ இந்த 12, 13, 14 வயதுகளில் இருந்த எங்களுடைய காலத்திலெல்லாம் எங்களுக்கு மொபைல் ஃபோன் இருக்க ஒன்றுமே தெரியாது. மொபைல் ஃபோன் கையில் இருக்கையில் எங்களுக்கு இந்த சமூக ஊடகம் என்ற ஒன்றே இருக்கையில். ஆனால் இப்போ சமூக ஊடகம் தலைவிரித்தாடுகிறது. அப்போ இந்த சமூக ஊடக பாவனையும் இதற்கு காரணம் என்று ஏற்றுக்கொள்ளலாம். முக்கியமாக ஃபோன் தான் காரணம். ஏன்னா ஃபோனை வந்து இப்போ இருக்கிற பேரண்ட்ஸும் பாருங்கள், அந்த சின்ன பிள்ளை கையிலேயே அந்த ஃபோனை கொடுத்துட்டா, ஃபோனை கொடுத்தா தான் என் பிள்ளை சாப்பிடும், ஃபோனை கொடுத்தா தான் என் பிள்ளை தூங்கும் அப்படின்னு ஃபோனுக்கே அந்த பிள்ளை அடிக்ட் ஆக வச்சுருக்காங்க. இப்போ எல்லாமே டிஜிட்டலில் வேறு மாதிரி வளர்ந்துட்டேன். அந்த ஃபோன் தான் முழு சீரழிவுக்குமே காரணம். சின்ன பிள்ளைலாம் இருக்கட்டும், வளர்ந்து வரவங்களாக இருக்கட்டும். ஏன்னா நாங்கள் முந்தி இருந்த காலத்துலலாம், நான் ஸ்கூல் போகிற காலத்தில் எதுவுமே எப்போல்லாம் ஃபோன் எதுவுமே இல்லையே. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் குறவு தானே. சின்ன பிள்ளைய கூட அந்த மாதிரி ஒரு நாங்கள் காதால் கேட்டில்லை. ஆனால் இப்போ தான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக வந்து கொண்டிருக்குது. அப்போ இது ஃபோனும் ஒரு காரணம். அதாவது இப்போ ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஃபோன் கொடுக்கக்கூடாது, சமூக வலைத்தளங்களில் பாவிக்க முடியாது என்று ஒரு கட்டளை, ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இலங்கையில் அப்படி உடனே கொண்டு வர முடியாது. ஆனால் சில விஷயங்களுக்கு இன்றைக்கு ஃபோன் தேவைப்படுது. ஸ்கூல் எல்லாமே ஃபோனில் தான் கொடுக்குறாங்க. ஃபோனில் தான் கொடுக்குறாங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புகிறாங்க. இன்றைக்கி நாளைக்கு இதுதான் எங்களோட ப்ராஜெக்ட், எல்லோரும் செஞ்சுட்டு வரணும், வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணும், அதை எடுத்துகிட்டு வாங்க, இதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுக்குறாங்க. அப்போ ஃபோனும் கண்டிப்பான ஒரு தேவையாக மாறிவிட்டது. அது இந்த கொரோனாவுக்கு பிறகு தான் அந்த ஃபோனை ஸ்கூலில் அலோட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆமாம். அப்போ அந்த அப்படியா இருக்கும்போது மார்கரெட், நாங்கள் இதை எப்படி பார்க்க போகிறோம்? ஃபோன்னால் சமூகம் கெடுக்குது, அந்த சமூகம் கெடுறனால இது போன்ற துஷ்பிரயோகங்கள் தொடர்ந்தும் நடக்குது. ஆகவே பெண்களுக்கான பாதுகாப்பு, நீங்கள் சொன்ன போன்ற ஒரு சொந்த உறவினர், சித்தப்பா, மாமா, இவங்களோடே பிள்ளையை விட்டுட்டு போக முடியாத ஒரு நிலை உருவாகிருக்கு. எனவே ஒரு கலைஞராக நீங்கள் இதை இப்படி சொன்னாலும் கூட உண்மையிலே உங்களுக்கும் ஒரு பெண் குழந்தை, ஆண் குழந்தை தான் இப்போ இருக்குது, அது தெரியும் எனக்கு. பெண் குழந்தை ஒன்று இருந்தால் அந்த பெண் குழந்தைக்கு ஃபோன் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலையோ, இல்லை ஆண் குழந்தைக்கு இப்போ சரி உங்களோட மகனே எடுத்துக்கிறோமே, மகன் ஃபோன் கேட்குறேன்னு நீங்கள் கொடுக்க தானே? மகனுக்கு நான் ஃபோன் கொடுத்துருக்குறேன். ஆனால் மகன்கிட்ட ஃபோன் கொடுத்ததுக்கு அதில் என்ன அவர் யூஸ் பண்ணுறாரு பார்க்குறீங்களா? ஏன்னா அவரோட ஃபோனை நான் ஆக்ட் பண்ணி தான் என்னோட இமெயில் ஐடியில் போட்டு டேக் பண்ணி தான் அவர் கொடுத்துருக்கேன். அவர் என்ன பார்த்தாலும் என்னோட ஃபோனுக்கு காட்டி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை போட்டு தான் நான் அவருக்கு செஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா நம்பிக்கை இல்லை, அதனால பயம், அதனால அப்படி போட்டு தான் கொடுத்து வச்சிருக்கேன். சரி, அதை நீங்கள் அப்படி செஞ்சு வச்சுருக்கிறீங்க. ஆனால் சில தாய்மார்கள், சில பெற்றோர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. அதை நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு கூட நீங்கள் சொல்லலாம் எங்களுடைய நேயர்கள். என்னென்னா நாங்கள் இப்போ அவங்களுக்கு கேமராவை பார்த்தே வாட்ஸ்அப்பையோ இல்லாட்டி அவங்களுக்கு ஃபேஸ்புக்கையோ நாங்கள் எங்களோட இமெயில் ஐடியில் நாங்கள் போட்டு கொடுத்தோம்டா, மை ஆக்டிவிட்டியில் போயிட்டு அந்த புள்ள என்னென்ன பார்க்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் கூகுளில் போய்ட்டு எடுக்கலாம். அதாவது என்னென்ன பார்க்குறாரு, காலையிலேருந்து அவர்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு நாங்கள் இருக்கிறோம், அவர் என்னென்ன பார்க்குறாரு அப்படி ஃபோனை கைக்கு நாங்கள் வாங்கவே தேவையில்லை. இல்லாட்டி அதே வாட்ஸ்அப்பை நாங்கள் இன்னொன்று எங்களோட ஃபோன்லேயும் போட்டு வச்சுக்கொள்ளலாம். அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு தெரியும். கூகுளில் என்ன பார்க்குறாங்கன்றதுக்காகத்தான் நம்மளோட இமெயில் ஐடி அந்த ஃபோனில் நாங்கள் கனெக்ட் பண்ணி கொடுத்தோம்னா மை ஆக்டிவிட்டியில் போயிட்டு ஃபுல்லாக என்னென்ன பார்க்குதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். சில அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபோனை வாங்கி கொடுத்தது அண்மையிலேயே ஒரு விரிவுரையாளர் ஒருத்தர் இங்கே வந்திருந்தார். அவர் திறந்த பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் ஒருத்தர், சாம்பசிவம் என்று சொல்லி, சாம்பசிவம் ஹரிஹரன் சொல்லி. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு ஃபோனையோ லேப்டாப்பையோ வாங்கி கொடுத்தவுடன் அவர்களுடைய கடமை முடிந்ததாக பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. பிள்ளைய ஃபோனோ அல்லது மொபைல் ஃபோனையோ அல்லது டேப்பையோ லேப்டாப்பையோ பாவிக்கும் போது உங்களுடைய ஹாலில் எல்லோரும் உட்கார்ந்துருக்கும் இடத்திலே பாவிக்க சொல்லுங்க, அதை எடுத்துட்டு அறைக்கு கொண்டு போக விடாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனை இருக்கிறது. சமூகம் சீரழிய காரணமாக இருக்கின்றது மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோன் இல்லாவிட்டால் சமூகமே இல்லைன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. மொபைல் ஃபோன் எல்லா விஷயத்துக்கும் தேவையாக இருக்கின்றது. இது போன்ற இன்னும் நிறைய விடயங்களை நாங்கள் பேச போகின்றோம். இன்றைய போன்ற ஒரு நாள் ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக எடுத்துக்கொண்டதற்கு காரணம் எதிர்வரும் 8ஆம் தேதி நாளை மறுநாள் கொண்டாடப்படவிருக்கும் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பரம்.